அதுவும் புவி. இருளில் இருளாகி, இருட்டில் இருக்கும்போது இருட்டாகவே இருக்கும். எல்லிடத்தில் எல்லாம், எல் என்பதற்கு என்னதுங்க? ஒளின்னு பேர். எல் என்பதற்கு ஒளி. எல்லிடத்தில் எல்லாம், ஒளியிடுன இடத்து ஒளியான் இருக்கும். இருளில் இருளான் இருக்கும், ஒளியில ஒளியாய் நிற்கும். அப்படிப்பட்ட பொருள்கள் உலகத்தில் உண்டோ இல்லையா? உண்டு, உண்டு. எது? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. என்னென்ன சொல்லலாம்? படிகம், கண்ணு, ஆகாயம். சரியா? இப்போ கண்ணு இருட்டில் இருக்கும் போத ஒன்றும் தெரியாது, இருட்டாகவே இருக்கும். வெளிச்சத்துக்கு வந்தா ஒளி பொருள் ஆயிரும். இருட்டில் இருந்தால் இருளாக இருக்கும், வெளிச்சத்துக்கு வந்துட்டா எல்லாத்தையும் பார்க்கும். அப்போ அதுக்கு அந்த தன்மை உண்டு. இருளில் இருளாக இருக்கிற தன்மையும் ஒளியில் ஒளியாக இருக்கிற தன்மையும் எதுக்கு உண்டு? கண்ணுக்கு உண்டு. படிகம் இருட்டில் வச்சிங்கன்னா தெரியாது, இருளாகவே ஆகிடும். வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா அந்த கலரில் இருக்கும். என்ன கலரில் வைக்கிறீங்களோ அந்த கலரில் இருக்கும். சரியா? அப்போ படிகம். அப்புறம் ஆகாயம். ஆகாயம் இப்போ பார்த்தா பளிர்னு இருக்குது, இரவில் பார்த்தா இருட்டாக இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன தன்மை உண்டு? சார்தலின் வண்ணமாதல் தன்மை ஆகாயத்திற்கும் உண்டு. ஒரு பொருள் என்ன நிறையா சொல்லலாம். சரியா? ஆகாயம், கண்ணு, படிகம், இதெல்லாமே என்னது? இருதிறன் அறிவுள்ளது, இருதிறன் அறிவுள்ளது. அதுபோல தான் ஆன்மா. சத்தை சார்கிற போது சத்தாகவும், அசத்தை சார்கிற போது அசத்தாகவும் நிற்பது என்பதை உதாரணத்தோட சொல்றார். அப்போ இந்த ஆன்மா இருதிறன் அறிவுள்ளதுன்னு சொன்னா, ரெண்டையும் சார தன்மை இருந்ததுன்னா இது என்ன செய்யணும்? சிறந்த பொருளை தானே சாரணும் இல்லையா? இப்போ அறிவு இல்லைன்னா பரவாயில்ல, அறிவு வேறு இருக்குது. அறிவு இருக்குது, பாசத்தோடும் கூடும், பதியோடையும் கூடும். சரியா? இப்போ இது என்ன செய்யணும்? பதியோடு தானே கூடணும் இல்லையா? இப்போ இந்த வகுப்பு நடக்குது, இதை விட சூப்பராக பக்கத்தில் இன்னொரு வகுப்பு நடக்குது. நம்ம எங்கே போவோம்? எங்கே சிறப்பாக இருக்குதோ அங்கே போவோமா இல்லையா? போவோமா போக மாட்டோமா? கண்டிப்பாக போவோம். ஏன்னா நமக்கு இருக்கிறதுலையே பெனிஃபிட் எதில் அதிகமாக இருக்கோ அங்கே தான் போகணும்னு நினைப்பது ஆன்மாவினுடைய இயல்பு, இலக்கணம் அப்படி தான். அப்போது பதியை சார்ந்தால் பேரின்பம், பாசத்தை சார்ந்தால் சிற்றின்பம். இப்போது இந்த உயிர் ரெண்டையும் சார தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இது எதை சாரணும்? பதியை தானே சாரணும். சாரணுமா இல்லையா? நாமெல்லாம் சார்ந்துட்டுமா? ஏன் சாரணும் தான் அப்படின்னு நினைச்ச வேண்டியது இருக்கிறதே. அப்போ ஏன் சாரலை? பதியை சாருகிற தன்மை ஆன்மாவுக்கு இருந்தும் அது பதியை சாராமல் பாசத்தை சார்ந்து நிற்கின்றதே. அதற்கு காரணம் என்ன? ஏன் சாரலை? பதியை ஏன் சாரலை என்ற கேள்விக்கு அடுத்த பாடல் விடை சொல்லுகிறார். ஊமன்கண் போல ஒளியும் மிக இருளே யாமன்கண் காணாதவை. இது நிறைய தடவை இந்த பாட்டை மேற்கோள் காமிச்சிருக்கிற வகுப்பில் ஞாபகம் இருக்கா? ஊமன்கண் போல ஒளியும் மிக இருளே யாமன்கண் காணாதவை. ஊமன்கண் என்னது? கோட்டான் என்னது? ஆந்தையில் கொஞ்சம் பெரிய சைஸு, ஆந்தை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் அதுக்கு என்ன பேர்? கோட்டான்னு பேர். சரியா? அந்த கோட்டான் கண்ணு நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும், கண்ணு அப்படியே இவ்வளோ பெருசு இருக்கும், ரெண்டு கண்ணை உருட்டி பார்க்கும். சரியா? அந்த கோட்டானுக்கு என்ன இயல்பு அப்படின்னு கேட்டால் என்ன இயல்பு? பகலில் கண்ணு தெரியாது, இருட்டில் அருமையாக தெரியும். அது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, வேண்டாததெல்லாம் நல்லா தெரியும். கோட்டம் எங்கே உட்காந்துருக்கோம்? மரத்தில் தான், சுடுகாட்டில் உட்காந்துருக்கோம். சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு போன ஏரியதை பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படா எரிஞ்சு முடிக்கும், எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும். பகலில் பார்த்தா நல்ல அழகான இயற்கை காட்சிகள் இருக்கிறது,
பழங்கள் இருக்கிறது, நல்ல இன்பம் தரக்கூடிய எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது. அது பகலில் நல்லா தெரியுது. இந்த கோட்டானுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ தெரிய வேண்டியது தெரியல, இது ஒரு குற்றம். தெரிய வேண்டியது தெரியவில்லை என்பது ஒரு குற்றம். இன்னொரு குற்றம் என்னது? வேண்டாதது நல்லா தெரியுது. வேண்டாதது தெரியாட்டியும் பரவாயில்ல, இதுக்கு என்ன தெரியுது? தேவையில்லாதவை சிறப்பாக வேலை செய்யுது. ஏதோ கோட்டான்னா ஏதோ கோட்டான் இல்லை, கோட்டான் யாரு? நம்ம தான் அந்த கோட்டான். ஏதோ பக்கத்தில் யாரையோ கோட்டான சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி நினைச்ச கூடாது. கோட்டான் யாருன்னா நம்ம தான். ஏன்? தெரிய வேண்டிய சிவம் சுத்தமாக தெரியல, சுத்தமாக தெரியல. வேண்டாத உலகம் நல்லா சூப்பராக தெரியுது. எப்படி? என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் நல்லா சிறப்பாக பிளான் பண்ணி பண்ணணுமா. எதுக்கு? அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவனை எப்படி புறம் பேசுறது, வினைகளை எவ்வாறு ஈட்டுவது, வினைகளை எவ்வாறு ஈட்டுவது என்பது இந்த ஆன்மாவுக்கு நல்லா தெரியும். சிவபுண்ணியத்தை எப்படி ஈட்டணும்னா தெரியாது. நேரம் இல்லைங்க சார். எதுக்கு நேரம் இல்லை? சிவபுண்ணியத்தை ஈட்டுவதற்கு இதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த பாவத்தை ஈட்டுவதில் இவன் காட்டுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. அப்படியே உளுந்து உளுந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? எப்படி பாவத்தை ஈட்டுவது, பாவத்தை ஈட்டுவது என்பது இந்த உயிருக்கு எப்படி தெரியும்? அருமையாக தெரியும், அருமையாக தெரியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணு அப்படி இருக்கு. எதுக்கு? கோட்டானுக்கு இருக்கிறது கண். கண் என்று வருகிற போது எப்பவுமே கண்ணுன்னு சொன்னாவே நீங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? அறிவு. எப்பெல்லாம் கண்ணுன்னு ஒரு சொல்லு வந்துட்டாவே நீங்கள் என்ன வச்சுக்கணும்? அறிவு அப்படின்னு வச்சுக்கணும். நீங்கள் சித்தாந்தத்தில், குறிப்பாக சித்தாந்தத்தில் கண் அப்படின்னு ஒரு சொல்லு வந்துருச்சுன்னா, 3 சொல்லி இன் போட்டு கண்ணுன்னு வந்துருச்சுன்னா அதை நீங்கள் என்ன வச்சுக்கணும்? அங்கே கோடை போட்டு மேலே அறிவுன்னு எழுதுனீங்க, பாட்டு வேற மாதிரி தெரியும். ஐயா ஆன்மான்னு வைக்கலாம், ஆனால் அறிவு தான், அறிவு தான். காரணம் இந்த அறிவு தான் எப்படி இருக்கிறது? கண் போல் இருக்கிறது, கண் போல இருக்கிறது. கண் என்பது அறிவு. அப்போ இந்த அறிவு எப்படி இருக்குது? தெரிய வேண்டியது தெரியலை, வேண்டாதது நல்லா தெரியுது. வேண்டாதது தெரியுது இல்லை, நல்லா தெரியுது இல்லைங்களா? உலகம் நமக்கு எப்படி இருக்கிறது? சொல்றாரு, காண்ற பொருளாய் எனக்கு உலகம் தோன்றவில்லையே சொக்கநாதா. காண்ற பொருள்னா என்னது? கக்குன சோறு வாந்தி. அது மாதிரி உலகம் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஏன்? அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, தந்தை எத்தனை தந்தையோ. என்னது? எனக்கு உடன் பிறந்தார் யாரு? என்னை தின்னாத உயிரும் இல்லை, நான் தின்னாத உயிரும் இல்லை, நான் பிறவா நிலனும் இல்லை, நான் இரவா நிலனும் இல்லை. 11ஆம் திருமுறையில் சொல்றார். என்னது? நான் பிறக்காத ஊர் கிடையாது, நான் சாகாத ஊர் இல்லை, என்ன பெக்காத உயிரே கிடையாது. எத்தனை பேர் இருக்கா? எல்லாரும் என்ன பெற்றிருக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் பெற்றிருக்கிறேன். நான் எனக்கு என்னை பிறவாதவரும் இல்லை, எனக்கு பிறவாதவரும் இல்லை, நான் பிறவா நிலனும் இல்லை, நான் இரவா நிலனும் இல்லை. அப்படின்னா இத்தனை பிறப்பு, இத்தனை பிறப்பு பிறந்தும் உலகத்தை அனுபவிச்சும் நமக்கு என்ன வரல? உறப்பு வர மாட்டேங்குதே. கண்டிப்பாக பிறந்திருப்போம், கண்டிப்பாக பிறந்திருப்போம். காரணம், போக பூமியில் பிறந்து அதன் மீது ஒரு ஓர்ப்பு வராமல் ஞான பூமிக்கு வர முடியாது. இங்கே பிறந்திருக்கிறோம், நமக்கு இந்த ஞான பூமியில் இருக்கிறோம்னாவே முன்னை பல பிறப்புகளை இதையெல்லாம் கடந்திருக்கணும். கடக்காமல் இந்த இடத்துக்கு நம்மால் வர முடியாது. கண்டிப்பாக பிறந்திருக்கணும். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் சொல்கிறாரா இல்லையா? அப்போ பெருமான் மீது ஒரு ஈடுபாடு வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன முடிஞ்சிருக்கணும்? எல்லா பிறப்பும், பல பிறப்பு இல்லை, 7 கடல் மணலை அளவிடு அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இத்தனை பிறப்பு பூரா பிறக்கணும்.
புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேன். என்ன வரல? இழைப்பு மட்டும் வர மாட்டேங்குது. அவருக்கு வந்துருச்சு, கிளம்பிட்டார். நமக்கு என்ன வரல? இழைப்பு மட்டும் வர மாட்டேங்குது. இன்னும் நான் ஓடுவேன் சார், இன்னும் எத்தனை பிறவி வேணாலும் கொடுங்க, இன்னும் உடம்புல தெம்பு இருக்குது, நான் ஓடுவேன். ஓடு. இன்னும் எங்கெங்கே பிறக்கணுமோ எங்கெங்கே இறக்கணுமோ இறக்க வேண்டிதான், எதை திங்கணுமோ திங்க வேண்டியதான், எது நம்மை திங்குமோ அதெல்லாம் திங்க வேண்டியதான். இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? பாதாம் பிஸ்தெல்லாம் சாப்பிட்டா மேலே நின்று கழுகு பார்க்குமா, நல்லா சாப்பிடுயா, நல்லா சாப்பிடு. ஏன்? எனக்கொசரம் சாப்பிட்ற, நீ உனக்காக சாப்பிடல, எனக்காக சாப்பிட்றாங்கம்மா. எங்கே உட்காந்துக்கிட்டு? மேலே உட்காந்து பார்க்குமா. ஏன்னா அதற்கு இரையாகக்கூடிய உடம்பு, அதற்கு இரையாகக்கூடிய உடம்பு. புண்புலால் யாக்கை, புண்புலால் யாக்கை. எனவே இந்த உயிர் எப்படி இருக்கிறது? ஊமன்கண் போல, கோட்டான் போல ஒளியும் மிக இருட. என்ன சூரியன் 12 மணிக்கு உச்சத்தில் இருந்தாலும் கோட்டான் எப்படி உட்காந்துருக்கோம்? அப்படியே கண்ணை மூடி உட்காந்து, ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சூரியன் உச்சத்தில் இருந்தாலும் கோட்டானுக்கு கண்ணு தெரியாது. அதுபோல சிவத்தின் தாரகத்திலே ஆன்மா இருந்தாலும் சிவத்தை அறியாது, சிவத்தை அறியாது. ஒளியும் மிக இருளே யாமன் கண் காணாதவை, யாமன் கண் காணாதவை. அது மண் காணா, மண் காணா. மண் என்பதற்கு நிலை பெற்ற, மண்ணுகத்தில்லை சொல்கிறோமா இல்லைங்களா? மண் என்பது நிலை பெற்ற. மண் காணா, மண் காணா. மண் காணா என்பதற்கு நிலை பெற்ற சிவத்தை எது காணாது? ஆன்மா காணாது, ஆன்மா காணாது. எனவே யாமன்கண் காணா. ஏன்? இது பகலிலே கண் தெரியாத கோட்டான் போல இருக்கும். கோட்டான் போல எது இருக்கும்? ஆன்மாவினுடைய அறிவு. அதனால் இது சிவத்தை சாராது, சிவத்தை சாராது. எதை சாரும்? பாசத்தை தான் சாரும், பாசத்தை தான் சாரும் என்று சொல்லுகிறார். சரி, தேநீர் சாப்பிடுங்க. திருச்சிற்றம்பலம். இந்த ஊமன்கண் போல இருக்கிற ஆன்மா என்று பார்த்தோம். இப்போ இந்த ஆன்மா குருடு, ஆன்மா குருடு. அந்த குருடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 குருடு இருக்குது. ஒன்று இரவு குருடு, இன்னொன்று பகற்குருடு. இரவு குருடு, பகற்குருடு. இப்போ ஆன்மா இரவு குருடாக எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அனாதி கேவலத்தில் ஆன்மா இரவு குருடு, கேவலத்தில் கிடக்குது, கேவலத்தில் கிடக்குது. இதுக்கு என்னது? ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆணவ மலத்தில் முழுமையாக அழிந்து கிடக்கிற அந்த இடத்துல ஆன்மா என்ன குருடு? முழு அறியாமை. அதுக்கு ஆணவ மலத்துக்கு பின்னாடி அடுத்த அதிகாரத்தில் ஆணவ மலத்தை விரிவாக பார்ப்போம், சரிங்களா? எனவே அது முழுமையாக மறைப்பை செய்து நிற்பது எது? அனாதி கேவலத்தில். அப்போ அது என்னது? இரவு குருடு. இப்போ சகலத்தில் பகல் குருடு. சகலத்தில் இருக்குது, ஒளியில் தான் இருக்குது, ஆனால் கண்ணு தெரியல. எது போல? ஊமன்கண் போல, ஊமன்கண் போல இருக்கிறது. அப்போ பெருமான் ஏன் இந்த உயிர்களுக்கு இந்த கருவி கரணங்களை கூட்டணும்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ இதெல்லாம் கூட்டினது யார்? நம்மளா போய் வாங்கிட்டு வந்தோம்? இந்த ஐம்பொறிகள் கூட்டினது யார்? பெருமான். பெருமான் தான் கூட்டினார். கூட்டிட்டு இதை வச்சுட்டு பாருன்னா தெரியாது. ஏங்க தெரியாத கொடுத்து பாருன்னா எப்படிங்க தெரியும்? இல்லையா? இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்த டூல்ஸ் கொடுக்கணும், இல்லையா? அப்படி தானே? ஐயா வச்சுருக்காரு, ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறாரு. பையன்கிட்ட போய் 8க்கு 10 பேனரை கொடுத்துட்டு 12க்கு 14 கழட்டுறானா அவன் சொல்லி, ஓ என்னையா பேசுகிற, 8 10 வச்சு எப்படியா கழட்டுவேன்? இதை கழட்டணும்னா 10க்கு 12 கொடு, 10 12 கொடுக்கறத விட்டு 8 10 வச்சுட்டு தரேண்ணா எப்படியா திறக்கிறது அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கொஞ்சம் நேரம் பேசாமல் இருப்பான். ஓனராக இருக்கிறாரு, என்ன பண்ணுறது, பேசாமல் இருப்போமே அப்படின்னு இருப்பான். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவான்.
இல்லையா? என்ன சொல்லுவான், என்னையா பேசுகிறாரு, 10க்கு 12 கொடுக்குறது 8க்கு 10 கொடுக்குறது தரானா எங்கே போய் திறக்கிறது? கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ நம்மளாம் அந்த கதை தான். என்னது, கருவி கரணங்களை கொடுத்தது யாரு? பெருமான். எதை வச்சுட்டு பாருனா தெரியாதுன்னு தெரியுமா தெரியாதா? கருவி கரணங்களை வச்சுக்கிட்டு பார்த்தா தெரிய மாட்டான்னு சொல்லிட்டு பாருனா எங்கே போய் பார்க்கறது? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்போது இது இறைவனை காட்டாது, இது இறைவனை காட்டாது. அப்புறம் எதுக்கு சார் கொடுத்தீங்க? இல்லையா, எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சித்தியாரில் ரொம்ப அழகாக சொல்கிறார். மேலோன் சொல்லும் போதே சாமிக்கு என்ன சொன்னார்? மேலோன். அவருக்கு எல்லாம் தெரியும், இந்த கேள்வியெல்லாம் கேட்காத. என்னது, இதை வச்சு தரனா திறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாமையா உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன்? இதை வச்சுட்டு திறக்க முடியாது தான், இதை வச்சுட்டு எதை திறக்க முடியுமோ அதை ஒழுங்காக தர. இதை வச்சுக்கிட்டு எதை திறக்க முடியுமோ அதை தர. அதை திறக்கிறத விட்டுட்டு இதை வச்சுட்டு திறக்காத. அப்போ 8க்கு 10 கொடுத்துருக்காருன்னு என்ன அர்த்தம்? இதை திறக்காதையா, பக்கத்தில் பாரு இன்னொரு ஸ்க்ரூ இருக்குது பாரு, 8க்கு 10, அதை முதல்ல ஒழுங்காக தர. அதை முதல்ல ஒழுங்காக திறந்ததுக்கு அப்புறம் தான் இதை திறக்கணும். அதுக்கு வேறு ஸ்பேனர் கொடுப்பேன் நான். நீ ஆனால் அதை தரேன்னு கொடுத்தா நீ அதை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இதை திறந்துக்கிட்டு இதை வச்சுட்டு தரனா எப்படியா திறக்கணும்னா எதுக்கு கொடுத்தானா அதை ஒழுங்காக செய். இப்போ உலகத்தை அனுபவிப்பதற்காக கருவி கரணங்களை பெருமான் கொடுத்துருக்குறான். எது கொடுத்துருக்குறான்? உலகத்தை அனுபவிப்பதற்காக. நானும் அதுதாங்க பண்ணிட்டு இருக்கிறேன். கேள்வி அதானே, கரெக்டு தானே? அதை தான் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கிறேனே, இதை வேற சொல்லணுமா சார்? அதுதான் தினமும் அற்புதமாக அந்த பிஸ்னஸ் தான் படி ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. எது நடந்துட்டு இருக்கு? உலக அனுபவம். அப்புறம் அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அனுபவிக்கிற சரி, எப்படி அனுபவிக்கணும் தெரியுமா? எப்படி அனுபவிக்கணும்? பெருமான் கொடுத்தது. அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறந்தான், ஆனால் என்னென்ன அனுபவிக்கிறது இல்லை? பெருமான் கொடுத்தது என்று உலகத்தை அனுபவித்து பழக. இது வர வரைக்கும் என்ன செய்வான்? தெளிய வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அனுபவிச்சேன். எப்படி அனுப்பிச்சேன்? நான் தாங்க அனுபவித்தேன். இன்னொரு தடவை பெற. திருப்பியும் அனுபவிச்சு எப்படி அனுப்பிச்சேன்? அதெல்லாம் நல்லா அனுபவிச்சேங்க. இன்னொரு தடவை பெற. பிறக்க வைத்து பிறந்து இறந்து என்னையா என்ன சொன்னாலும் திருப்பி அடிக்கிறான். திருப்பி அடிக்க. இரு சார், இருங்க முதல்ல எப்படி சொல்லணும் முதல்ல சொல்லுங்க. அப்போ என்ன வரணும்? திருவருளால் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அனுபவம் வருவதற்காக இதனை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைப்பு வந்துட்டா இதுக்கு மேலே இதை அனுபவிக்க வேண்டாம், அப்படியே வச்சிரு. இந்த நினைப்பு நமக்கு எப்போ வருதோ அப்போ என்ன செஞ்சிருவார்? உலக போகங்களை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த போகம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இப்போ தான் நீ சிவபோகத்தை அனுபவத்திற்குரிய தகுதியை பெறுகிறாய். இந்த நினப்பு முதல்ல வரணும். உலக போகம் நம் அறிவை திருத்துவதற்காக இறைவனால் கூட்டப்பட்டது. யாரு? கணவன், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், வீடு, வாசல், செல்வம் எல்லாமே நம் அறிவை திருத்துவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. அனுபவிக்கிற போது இது இறைவன் நமக்கு இதுக்காக ஊட்டியிருக்கிறாரு, இதற்காக ஊட்டியிருக்கிறாருங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் எதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம்? சிவபோகத்தை அனுபவிப்பதற்கான அனுபவிக்கிறதுக்கான தகுதி வந்துச்சு. அப்போ பாடத்தை மாற்றுவார். அது வரைக்கும் எந்த பாடம் நடக்கும்? இந்த பாடம் தான் நடக்கும். அனுபவித்தேன். எப்படி அனுபவித்தேன்? நானே அனுபவித்தேன். திருப்பி நடத்து பாடத்தை இப்போ சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு பிறவி அல்ல, பல நூறு பிறப்பு. பல நூறு பிறப்பில்
இந்த அறிவில் திருத்தம் வரணும். உலகம் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் நம்ம அறிவை திருத்துவதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான், அறிவை திருத்துவதற்காக கொடுத்திருக்கிறான் என்கின்ற உணர்வு நமக்கு வரணும். அதான் சொல்கிறாரு சித்தியாரில் அருமையான பாட்டு. அதாவது உங்களுக்கு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 238 பாட்டை குறித்து வச்சுங்க, வாய்ப்பு இருந்தால் பின்னாடி போய் பாருங்கள். மேலோன் ஐந்தும் பற்றி, மேலோன் யாரு? பெருமான். ஐந்தும் பற்றி, அஞ்சினது ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், ஐந்தையும் பற்றி. பற்றது யாரு? ஆன்மா. இங்கே யார் பற்றான்னு சொல்றாரு? இறைவன் பற்றுகிறான். ஏன் பற்றான்? அவன் பற்றினாதான் நம்மளால் பற்ற முடியும். நமக்காக அவனு என்ன செய்கிறான்? நம்மோடு உடனாய் நிற்கிறான். எனவே ஐந்தும் பற்றி புலன் ஓரோரொன்றாக தெரிந்து கொண்டு சென்று ஒவ்வொரு புலனாக அனுபவிச்சு இது ஆகாது, இது ஆகாது, இது ஆகாது என்ன செய்யும்? ஒன்றொன்னா அனுபவிச்சு 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 என்ன செய்வானுங்களாம்? போகமும் கொடுத்து, போகமும் கொடுத்து ஒவ்வொரு போகத்தையும் ஊட்டுறான். யாரு? மேலோன். மேலோன் ஊட்டுகிறான். ஊட்டி என்ன செய்கிறான்? உணர்வினோடும் புரிந்திடும் போகமும் கொடுத்து, ஏகதேச அறிவை கொடுத்து உலக போகத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். எது வரைக்கும்? யோனி திரிந்திடும் அதுவும் செய்து. யோனி திரிந்திடும் என்னது? பிறக்க வைக்கிறது, இறக்க வைக்கிறது, பிறக்க வைக்கிறது, இறக்க வைக்கிறது. இப்படி மீள மீள ஒவ்வொரு பிறவியிலும் ஐந்து பொறிகள் வழியா உலக போகத்தை என்ன செய்யறான்? ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல நூறு பிறப்புகளிலே இதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு தடையும் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? நான் தான் அனுபவித்தேன், நான் தான் அனுபவித்தேன், நான் தான் அனுபவிச்சேன். அது வரைக்கும் இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் நின்று அட இருப்பா, எங்கேயோ நம்ம பேச்சில் தகராறு இருக்கு, எங்கேயோ நான் ஏதோ தப்பு பண்ணுறேன், அதனால என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? மேல மேல பிறந்து கொண்டு இருக்கிறேன், மேல மேல பிறந்து கொண்டு இருக்கிறேன் என்கின்ற அறிவு இதுக்கு வருமா? அறிவே வந்துடும். அத்தனை வரைக்கும் என்ன செய்வான்? பிறப்பு இறப்புகளிலே உழலச் செய்து அதன் பிறகு என்ன செய்வாங்களா? உயிர்களுக்கு எல்லாம் செய்தி கண்டு, உயிர்களுக்கு எல்லாம் செய்தி கண்டு இந்த உயிர்களுக்கு இறைவன் செய்கிற உபகாரத்தை உணர்த்துவான். எப்போ உணர்த்துவான்? நான் ஜெயிலியாட்டிருக்குது அப்படின்னு இவன் போகிற ஸ்பீடை நிறுத்தி பிரேக் அடித்து இப்போ என்ன சொல்லணும்? எதை கேட்டாலும் இந்த ஆள் தப்பு தப்புன்னு சொல்கிறார். என்ன கேட்டாலும் என்ன பதில் சொன்னாலும் இவர் என்ன சொல்கிறாரு? தப்பு தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்போ என்ன சொல்லணும்? ஏதோ தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க மாட்டிருக்குதே, இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அப்படிங்கும் போது தான் என்ன சொல்வாராம்? திருவருளால் நடக்கிறது, திருவருளால் நடக்கிறது. உயிர்களுக்கு எல்லாம் செய்தி கண்டு, செய்தின்னு என்னது? அதனுடைய பக்குவத்தை நோக்கி, ஆன்மாக்களின் பக்குவம் நோக்கி விருந்திடும் அறிவும் காட்டி வியாபக ஞானத்தை கொடுப்பானா. அது வரைக்கும் கருவிகளின் வழியாக ஏகதேச ஞானத்தை கொடுத்து வந்த பெருமான் கருவியின் வழியாக போகத்தை துய்த்து 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 உலக போகம் உவர்த்து நிற்கின்ற பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு என்ன செய்வான்? தன்னுடைய திருவருளை ஊட்டி, திருவருளை ஊட்டி வியாபக ஞானத்தை கொடுப்பான். வியாபக ஞானத்தை கொடுப்பான். கொடுத்து என்ன செய்வானுங்களா? வீட்டையும் அளிப்பன், திருவடி பேரை கொடுத்துருவான். அப்போது எல்லா உயிருக்கும் இது செய்வான். எல்லா உயிருக்கும் என்ன செய்வான்? இந்த இதுதான் ப்ராசஸ். முதல்ல பிறப்புக்கு வரும், ஏகதேச ஞானத்தை கொடுப்பார், உலகத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பார். எது வரைக்கும்? நான் சாப்பிட மாட்டேயா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்கிற வரைக்கும் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த கையில் 2 கொடுங்க, இந்த கையில் 2 கொடுங்க, 2 கையை நீட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். நீட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்வான்? புடி புடி புடின்னு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நம்ம முதல்ல நம்ம வாயில் என்ன வரணும்? சாமியே வேண்டாயா, இழைப்பு வரணும் உயிருக்கு. அது வரைக்கும் கவலையே இல்லை. ஏதோ ஒருத்தர் கேட்டார், யார் கேட்டார் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு கேள்வி கேட்டார். என்னது? நான் வீடு பேர் எனக்கு இது கொடுத்துருவாரான்னு. நீங்கள் கேட்காமல்லாம் கொடுக்க மாட்டார், கேட்காமல்லாம் கொடுக்க மாட்டார். ஐயோ அது என்ன அவ்வளோ சாதாரண பொருளாக என்ன? ஒருவேளை சித்தாந்த வகுப்புக்கு வந்தாவே புத்தி கொடுத்துருவாரா சார்? அப்படியெல்லாம் கொடுத்துட மாட்டார்.
இல்லையா? என்ன கேட்கணும்? ஐயோ என்னால் தரிக்கிலேன் காய வாழ்க்கை. எப்படி கேட்குறாரு? என்னால் இந்த உடம்புல இருக்கவே முடியல சாமி, கூட்டிகிட்டு போங்கிறார். வெறுத்தேன் மனை வாழ்க்கைங்கிறார். இங்கே இவர் தரிக்கிலேன் காய வாழ்க்கைங்கிறார், அவர் வெறுத்தேன் மனை வாழ்க்கைங்கிறார். அப்படி கேட்டால் தாங்க வீடு பேர் கொடுப்பார், அப்படி கேட்டால் தான் கொடுப்பார். நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னும் வேணும், இப்படி ஒரு பிறப்பு வேண்டும், கண்டிஷன்ஸ் அப்ளை. என்னது இப்படி ஒரு வீடு ஒரு பிறப்பு, இப்படி ஒரு பிறப்புன்னு கேட்குறோம். அது வரைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. வீடு பேரெல்லாம் அவ்வளோ ஆசைப்பட்டெல்லாம் கொடுக்க மாட்டார், ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை. நமக்கு இது கொடுத்துருவாரோ அது அறிவு அளவில் உணர்ந்துருக்குறோம். இப்போவும் எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? அறிவு அளவில் தான் அறிந்திருக்கிறோமே அன்றி அனுபவத்திற்கு வரல. இப்போ அனுபவத்துக்கு வந்துருச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களை ஒருத்தர் திட்டினா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்போவாது இருந்திருக்கிறீங்களா? ஒருத்தர் கண்டபடி திட்டுறாரு, சிரிச்சிட்டு பெருமான் பார், இவர் மூளை எனக்கு நான் செஞ்ச வினையை ஊட்டிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சிரிக்க முடியுமா? ஏன் சிரிக்க முடியல? என்னையா திட்டுற? சரியா? அப்போ நாம் செஞ்சது தான் இங்கே முழுசாக 6 அடியில் வந்து நிற்குது. நான் செஞ்சது தான் எனக்கு இப்போ எப்படி நிற்குது? 6 அடியில் முன்னு நின்று தக்கா 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 தக்கான்னு குதிக்குது. இது என்னது? நான் செஞ்சது, நான் செஞ்சது தான் முன்னாடி நின்று எனக்கு இறைவனால் ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ திட்டும்போது என்ன வரணும்? சிரிப்பு வரணும். வருமா? வந்துருச்சுன்னா நம்ம ரெடின்னு அர்த்தம். பாராட்டும் போத நல்லா குழு குழுன்னு இருக்கு இல்லையா? இன்னொரு முறை சொல்லுங்க கேட்குறமா இல்லையா? வாயில் சொல்லலான்னு மனசுக்குள்ள நல்லா எங்கிட்ட சொல்கிறீங்க, நல்லா ஒரு 4 பேர் இருக்கும்போது சொல்லுங்க இல்லையா? ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? அதுவும் என்னதுக்கு அடையாளம்? ஆணவத்தின் அடையாளம் தான். சரியா? அப்போ அது வரைக்கும் நமக்கு என்னது? இறைவன்தான் இவற்றை செய்கிறான் என்பது அறிவுக்கு தெரியும், அனுபவத்திற்கு வரவில்லை. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எதுக்கு தெரியும்? அறிவுக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், மேலே உட்காந்துருக்கிற ஆளோட சேர்த்தி. சரியா? அனுபவத்துக்கு வந்துருச்சா? என்னையா பாடம் நடத்துகிற அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா தெரியும் என் ரியாக்ஷன் இல்லையா? அப்போ தான் என்னோட ரியாக்ஷனு தெரியும். இப்போ என்னது? என்ன வரல? அனுபவத்திற்கு வரவில்லை. அறிவுக்கு தெரியும், அது என்னத்துக்கு வரல? அனுபவத்துக்கு வரலை. அதனால் வரணும். நாமளும் பெருமாட்ட விண்ணப்பம் செஞ்சுக்குவோம், சாமி இந்த பிறப்பில் கொடுத்துருங்க, அந்த அனுபவத்தை இந்த பிறப்பில் கொடுங்கன்னு கேட்கலாம். சரி, எனவே அந்த வகையில் இந்த உயிரினுடைய அறிவை மறைத்து நிற்பது எது? ஆணவ மலம். அதான் ஊமன் கண்ணுன்னு சொல்லிட்டாரு. பகல் குருடு, இரவு குருடு எல்லாம் என்னது? குருட்டுக்கு காரணம் என்னது? ஆணவ மலம். ஆணவ மலம் அது என்னைக்கு சார் போகும்? என்னைக்கு போகும்? அது அடுத்த பாட்டில் சொல்கிறார். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவொன்று இல்லாத இடர். அன்றளவும் அளவொன்றில்லாத இடர். அன்றளவும் அளவொன்று இல்லாத இடர். அன்றளவும் என்னது? அனாதி கேவலம் தொட்டே. இது ஏதோ இப்போ புதுசாக வரல. இவர் எப்போ இருந்து நம்ம ஃப்ரெண்டு? அவரு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. யாரு? ஆணவ மலம் இல்லையா? என்று நீ அன்று நான். மணிவாசகர் யாரை சொல்கிறாரு? பெருமானை சொல்கிறாரு மணிவாசகர். நாமெல்லாம் யாரை சொல்லுவோம்? ஆணவம். ஏன்னா அவரு தான் நம்ம கூடவே இருக்கிறார். இவர் இன்னும் தெரியலையே. இவர் தெரிஞ்சதுக்கப்புறம் அது நமக்கு வேற மாதிரி வரும். இன்னைக்கு நம்ம என்று நீ அன்று நான் பாட்ட முடியுங்க. என்னது? உன் அடிமை அன்று. இப்போ நாமளாம் யாருக்கு அடிமை? ஆணவ மலத்துக்கு அடிமை. இன்னைக்கு நம்ம ஆணவ மலம். இந்த பாட்டு அவருக்கு வேறையா பொருந்தும், நமக்கு வேறையா பொருந்தும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆணவ மலத்துக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கிறோம்.
ஆணவ மலத்துக்கு தான் அடிமையாக இருக்கிறோம். ஒரு ஒரு நகைச்சுவை திரைப்படத்தில் இருக்கும், ஓடும்போது திரும்பி பார்த்தா அவன் நமக்கு அடிமை, திரும்பி பார்க்காம போனா நாம் அவனுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆணவ மலை எப்படி இருக்கு? ஆணவ மலத்துக்கு நாம் அடிமை, ஆணவ மலத்துக்கு நாம் அடிமை. அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா அது நமக்கு அடிமை. இப்போதைக்கு அதுக்கு நாம் அடிமை, அதுக்கு நம்ம அடிமை. அன்றளவும் எது? அனாதி கேவலம் தொட்டு அளவொன்றில்லாத இடர். ஐயோ, இது பண்ணுற பாடம் எப்படி இருக்கு? சொல்ல முடியாத துன்பம், சொல்ல முடியாத துன்பம். எது எது துன்பம்? முதல்ல துன்பம் எதுன்னு தெரியணும். நல்லா தான் இருக்கு பிறப்பு அப்படின்ட்டா இது துன்பம் இல்லை, சரியா? முதல்ல இன்பத்தை தடை செய்வதனாலே இது துன்பம். முதல்ல இன்பத்தை தெரிஞ்சாதான் நமக்கு என்ன தெரியும்? இது துன்பம்னே தெரியும், இல்லையா? முதல்ல அது இன்பத்தை தெரியாத வரைக்கும் இது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, இல்லையா? நிழலின் அருமை வெயிலில் தெரியும். வெயிலையே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான், நிழலை பார்த்ததே இல்லை, அவன் எப்படி நிற்பான்? உரைக்கவே உரைக்காது அவனுக்கு. ஏன்னா வெயிலில் நின்று அவன் என்ன ஆகிட்டான்? பழகிட்டான். அவனை எங்கேயாவது கொண்டு ஒரு நாள் நிழலில் நிற்க வச்சு ஒரு ஏசி போட்டு விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்பா இத்தனை நாள் நான் பார்த்ததே இல்லையா, சூப்பராக இருக்கியா அப்படின்னு தெரியும். பார்க்குற வரைக்கும் அங்கே இவ்வளோ துன்பப்பட்டோம்னு தெரியாது அவனுக்கு. நம்ம இவ்வளோ நாள் துன்பப்பட்டோங்கிறதே எதுக்கு தெரியாது? அந்த வெயிலில் நிற்கிறவனுக்கு தெரியாது. அவன் என்னைக்காவது அந்த நிழலுக்கு வருகிற போது தான் அட இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறோம் பாரு அப்படின்னு தெரியும். இப்போ நம்மளாம் அப்படி தான் நிற்கிறோம். எது? வெயிலில் நின்று அப்படியே நல்லா, இதுவே நல்லா தான் இருக்குது, இதுவே நல்லா தான் இருக்குன்னு பழகியாச்சு. எதோட பழகியாச்சு? ஆணவத்தோட பழகிட்டோம். ஆணவத்தோட பழகினதுனால இப்போ அது கஷ்டப்படுத்துதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே நல்லா போகுது, அப்படியே காலம் பெருமான கொஞ்சமாக அனுபவிச்சாதான் ஏங்கப்பா இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கிறான் ஐயா, இத்தனை நாள் இவன் என்னக்குது இந்த செல்வம் எனக்கு கிடைக்காம கூடவே இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வஞ்சனையை செய்து கொண்டு இருந்திருக்கிறான், வஞ்சனையை செய்து கொண்டு இருக்கிறான்ங்கிற நினைப்பு வரும். அன்றளவும் அளவில்லாத இடர் ஒன்றும் எது? அந்த பொருள் ஆற்றும் உயிர் அதை அனுபவித்து கொண்டு வந்த உயிர் அருக்கண் தெரிவது என்று என்னைக்கு சூரியனை தெரிஞ்சுக்கும்? இருளில் இருக்கிற உயிர் எப்போ சூரியனை தெரிந்து கொள்ளும் அப்படின்னா திருவருளாலே தெரிந்து கொள்ளும். அந்த திருவருள் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் திருப்பியும் சிவஞான போதத்தில் 7 நூற்பா கடந்து 8ஆம் நூற்பாவில் பெருமான் வர என்னவா வராரு? குருநாதனாக வரார். அப்போ தான் இதுக்கு தெரியும். எது? இதுவரைக்கும் நம்ம துன்பத்தில் இருந்தோம். ஐம்புல வேடர் அந்த வேடர் கூட்டத்தில் கிடந்து அந்த பெருமைகளை எல்லாம் இழந்து இந்த ஆன்மா துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று அறிந்து பெருமான் என்னைக்கு குருநாதராக வருகிறாரோ அன்னைக்கு தான் ஆணவ மலத்திலிருந்து நீங்குவதற்கான உபாயம் இந்த உயிருக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இதுக்கு என்ன கிடைக்காது? உபாயம் இல்லை. அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அருள் என்றோ தெரிவது என்று தெரியுமோ அது வரைக்கும் துன்பத்தில் தான் இருக்கணும், வேற வழி இல்லை என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அடுத்த அதிகாரம் என்னது?